Hi friends, வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடக்கத்தான் கீரை டீ. முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு மூட்டு வலி இருந்தா போயிடும். இதோட பழம் வந்துட்டு காய் அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த கீரை வந்து ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இதை வந்துட்டு எண்ணெயில காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா நரைமுடி சீக்கிரமா போயிடும். நரைமுடியெல்லாம் கருப்பாயிடும். சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. அது இந்த டைம்ல எல்லாம் நீங்க குளிர்காலத்துல சளி பிடிச்சதுன்னா அப்போ நீங்க இந்த கீரையை டீ வச்சு குடிக்கலாம். சட்னி செஞ்சு சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரை தோசையா கூட செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம டீ செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். முடக்கத்தான் டீக்கு முடக்கத்தான் இலை ஒரு 4-5 இலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு. நான் இந்த டம்ளர்ல தான் ஊத்த போறேன். ஸோ சின்ன டம்ளருங்கிறனால நான் 4 மிளகு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ தண்ணி கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், மிளகு, முடக்கத்தான் இலை இது எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு அது கலர் மாறி அதோட சாரெல்லாம் இறங்கின பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். நம்மளோட முடக்கத்தான் கீரை டீ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வடிகட்டிக்கலாம். நம்ம சீரக மிளகு இடிச்சு கூட இதுல போடலாம். நம்மளோட முடக்கத்தான் கீரை டீ ரெடி ஆயிடுச்சுங்க. சீரக மிளகு போட்டிருக்கனால லைட்டா சூப் மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்படியே குடிக்கலாம். பனங்கற்கண்டு அந்த மாதிரி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்மளோட முடக்கத்தான் கீரை டீ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்குமே நல்லது. இது வந்து சாதாரணமா நம்ம ரோட்டோரத்துல பார்த்து கடந்து போற ஒரு செடி கொடி வகை தான் இந்த முடக்கத்தான் கீரை. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்பெல்லாம் நிறைய புதுசா நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம பழைய முறைக்கே மாறணும். இப்போ இந்த கீரையை பார்த்துட்டீங்க இல்லைங்களா? இந்த கீரையில நீங்க தோசை செய்யறது, சட்னி செய்யறதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு நீங்க செய்யுங்க, யூஸ் பண்ணுங்க. பெரியவங்களுக்கு அடிக்கடி முட்டி வலியெல்லாம் வரும். அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களே செய்யலாம், நீங்களே கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க தான் வெளியே போய் விளையாடுறவங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலா போகும்போது நம்ம உடம்புல நமக்கே தெரியாம இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். முட்டி வலி, எலும்பு தேய்மானம் இருக்கவங்க எல்லாம் இதை சாப்பிடலாம். ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.